அதே மாதிரி வந்து என்ன சொல்றாருன்னா, அது என்ன இப்போ பிறப்போருக்கும் எல்லா உயிருக்கும். அது நல்ல கேப்ஷன் வேர்டு. பட் அதை வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தணும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஜாதி இல்லாத ஒரு இது கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. அது கொண்டு வரணும். அது நீங்கள் புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அது நீங்கள் வந்து அது கொண்டு வரணும். அது வந்து இப்போ பட் என்னன்னா, அது திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், பெரிய பெரிய கட்சிகளாகட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கேண்டிடேட் யாருன்னு பார்ப்பாங்க. அந்த கம்யூனிட்டி அங்கே அதிகமாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து அவ்வளோ பெரிய நம்ம 1949 ஆரம்பித்த திமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 74 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 74 வருஷம் கட்சி ராசா அவர்களே வந்து பொது தொகுதியில் எங்கேயாவது நிற்க வைக்கிறாங்களா? தனி தொகுதியில் தானே நிற்க வைக்கிறாங்க. அப்போ அவங்களும் வந்து சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவங்க தானே. பெரியார் அவர்களும் இந்த கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் சமூகத்தை பற்றி பேசினவங்க தான், சமூக சீர்திருத்தத்தை பண்ணவங்களும். அப்போ அவங்களே வந்து அந்த தனி தொகுதியில் வந்து தனி தொகுதியில் உள்ள ஆளுங்களை தானே நிப்பாட்டுறாங்க. பட் இப்போ விஜய் சார் அதை எப்படி கொண்டு வராரு, எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, அது வரும்போது தான் தெரியும்.